வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். ஹாய் சலோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சையது முஸ்தப் அலி டிராஃபி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. இதுல ஜார்க்கண்டும் ஹரியானாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து பிளே பண்ணாங்க. ஜார்க்கண்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அற்புதமான நாக்கு. நேற்று அவங்களுக்கான நாளுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா பேட்டிங்கை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஸோ 263 ரனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க 20 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரை வந்து ஃபைனல் பண்ணாங்க. நேற்று வந்து இஷான் கிஷான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நாக்கு, ஒரு 101 ரன் அடிச்சா. அப்படி அதுக்கு பாத்தீங்கன்னா குஷாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ரன் வெறும் 40 பால்ல. ஸோ அடுத்து வந்த பேட்ஸ்மேனும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர். ஸோ இதனால பாத்தீங்கன்னா 263 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு 264 வந்து ஹரியானாக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. ஒரு ஃபைனல்ல ஒரு டஃப்பான ஸ்கோரை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா பிளே பண்ணாங்க. பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டாங்க. ஸோ ஃபைனலா வந்து 193 ரனுக்கு பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு அற்புதமான வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஜார்க்கண்ட் அணி வந்து முதல் முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த அணிக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்விட்ச் பால் பேடு தான் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிராண்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லோ ப்ரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.